இது வரைக்கும் படித்தோம். துன்மார்க்கரெல்லாம் எங்கே கிடப்பாங்க? எல்லாம் பூமியில் தான் கிடப்பாங்க. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எங்கே இருப்பார்கள்? எல்லாம் இந்த பாதாளத்தில். பூமி தான் பாதாளம். இந்த பூமியிலே தான் அவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் கட்டுண்டவர்களாக கிடப்பார்கள். வெளிப்படுத்தல் 20 முதல் 2 வசனங்களில் அப்படித்தானே படித்தோம். என்ன அர்த்தம்? அப்படியானால் சாத்தானை சங்கிலியை போட்டு கட்டி வைப்பார்களா? அப்படி அல்ல. சாத்தான் அவன் ஒரு ஆவி உரு கொண்டவன். சேட்டன் இஸ் எ ஸ்பிரிட் பீயிங். ஆகவே அவனை சங்கிலிகளால் கட்ட முடியுமா? கட்டி வைக்க முடியாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணமாக நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம். உறவினர்கள் எல்லாரும் வெளியூருக்கு அல்லது வேலைக்கு எங்கோ போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் மட்டும் வீட்டிலே தனியாய் இருக்கிறீர்கள். பேசுவதற்கு யாருமே இல்லை. நேரப்போக்கிற்கு துணைக்கென்று யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம்? கட்டி வச்ச மாதிரி இருக்கே, ஒரே இடத்துல அடைபட்டு கிடப்பது போல் இருக்கிறதே. அந்த நிலைமைதான் சாத்தானுக்கும் அந்த 1000 வருஷ காலகட்டத்தில் இந்த பூமியில அவன் சந்தர்ப்பம் என்னும் சங்கிலியினால் கட்டப்பட்டவனாக கிடப்பான்.